ஏற்கனவே தெலுங்கு சினிமா ஏகப்பட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸை வந்து தொடர்ந்து சினிமாவில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆன பாகுபலி மூவிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா புஷ்பா சீரிஸாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஹிட்டு. எந்த அளவு ஹிட்டுன்னு சொல்லிட்டு நான் பெருசாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா வேர்ல்டு லெவலில் வந்து இந்த மூவிஸ் வந்து 1000 crores மேலே அசால்ட்டாக அடித்து தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவிஸ் மேலே பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு பயங்கரமாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கு சினிமா வந்து ஹோல் பண்ணி வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே பார்த்துட்டிங்கன்னா இவங்களுடைய அடுத்தடுத்த மூவிஸ் அப்படிங்கிறதும் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ஸை வச்சு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கு சினிமாவில் அடுத்து வரக்கூடிய ரொம்ப பயங்கரமான வேறு லெவலான மூவிஸை வந்து ஒரு லிஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அல்லு அர்ஜுனுடைய அடுத்த பிளாக் பஸ்டர் மூவி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அட்லி கூட வந்து அல்லு அர்ஜுன் நடிக்க போகிற அவருடைய 22வது மூவி. அதாவது அல்லு அர்ஜுன் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவோ மூவிஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஆல பைகுந்தபுரமாக இருக்கட்டும், புஷ்பா சீரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து உருவாக்கி கொடுத்துருச்சு. அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து இன்னுமே ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக வந்து தன்னை இன்னும் நிலநிறுத்திக்கிறதுக்கு நிறையா தூரம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா புஷ்பா மூவிஸ்லேருந்து அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை பார்த்திங்கன்னா அவர் வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அதாவது புஷ்பா மூவிஸ் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த மூவிஸுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து இன்னும் அதிக லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்காக வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கான ஒரு நல்ல பிகினிங்காக தான் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த அட்லியோட மூவிங்கிறது இருக்க போகுது. பிகாஸ் அட்லி ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா ஜவான் மூவியில் ஏற்கனவே நம்ம ஷாருக்குக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை வந்து கொடுத்துட்டாரு. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஷாருக்கானுடைய ரொம்ப பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்த ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு பேரை வந்து எடுத்துட்டாரா. அதனால பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு சன் பிக்சர்ஸ் வந்து இவங்களை வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் அது கிட்டத்தட்ட 100 கோடி 100 crores மேலே பட்ஜெட் போட்டு பார்த்திங்கன்னா மூவி எடுக்கிறதுக்கான பிளான் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் வந்து போயிட்டுருக்கு. அவதார மிஞ்சக்கூடிய ஒரு மூவி மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மூவியை உருவாக்குறதுக்கு இவங்க பிளான் போட்டிருக்காங்க. அதே டைமில் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து கல்கி 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கல்கி 1 பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஹிட்டு, நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. எல்லா வகையிலுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மூவியாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா அதோட அடுத்த ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அடுத்ததாக வந்து செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய பிளானாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அவங்க பண்ணி முடிக்கிற பட்சத்தில் பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால வந்து ஒரு சூப்பரான இடத்த வந்து அவங்களோட தெலுங்கு சினிமாவில் வந்து பிடிச்சிட முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் நீல், என்டிஆர் இவங்க நடிக்கக்கூடிய ஒரு மூவி அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு பிளானிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் மூவி. ஸோ ஸ்பிரிட் மூவியுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து பிரபாஸோடைய மிக முக்கியமான ஒரு மூவியாக இருக்குது. பிகாஸ் இந்த மூவியில் பார்த்துட்டிங்கன்னா சந்தீப் வாங்கா இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து ஆல்ரெடி தன்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அனிமல் மூவியில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அனிமல் மூவி வந்து ட்ரால் பண்ணி பயங்கரமாக வந்து ரோஸ் பண்ணாலுமே ஸ்டில் அந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில் பயங்கர ஹிட்டு, வேறு லெவலில் பார்த்துட்டிங்கன்னா ஏர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த மூவி என்ன தான் நீங்கள் ட்ரோல் பண்ணாலும் வின் இஸ் வின் தானே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது சந்தீப் வாங்கா ரெட்டிக்கு வந்து உருவாயிடுச்சு. ஸோ அவர் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்மளுடைய இவரை வச்சு ஸ்பிரிட் மூவி வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சலார் மூவி வரும். சலார் மூவி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்கி மூவி வரும். கல்கி மூவிக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேக் டு பேக் நம்மளுடைய பிரபாஸ் வந்து சைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா பாகுபலிக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விக்டரி அப்படிங்கிறது வந்து இவருக்கு கிடைக்கவே இல்லை. ஆதி புருஷாக இருக்கட்டும், இல்லைனா அவனுடைய சலார் மூவி கூட பார்த்திங்கன்னா பெருசாக எந்த அளவுக்கு ஹிட் ஆகலை. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி ராதேஷ்யாம் மூவியும் பார்த்திங்கன்னா டிசாஸ்டராக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு இவருக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் மூவி மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அனிமல் மூவி கொடுத்த டேரக்டர் டெஃபினெட்லி பார்த்துக்கிட்டா இந்த மூவியில் வந்து டிஃபீட் ஆக மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயங்களை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து இப்போதைக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய கேரக்டர்ஸ் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு மெகா ஸ்டார் சிரஞ்சீவியுமே வந்து இப்போதைக்கு அந்த பிரசாந்த் நீல் கூட வந்து ஒரு மூவி பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ரூமர்ஸாக போயிட்டுருக்கு. இன்னும் அஃபிஷியலாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. மேபி அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவிஸ் வந்து டெஃபினட்டாக ஒட்டுமொத்த தெலுங்கு சினிமாவுமே ரூல் பண்ணக்கூடிய ஒரு மூவியாக மாறும் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து பார்த்துட்டிங்கன்னா
தங்களோட எல்லா மூவிஸுமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான லெவலில் வச்சு இவங்க அதிகம் பண்ணிகிட்ருக்காங்க. டெஃபினட்டாக அதை வின் பண்ணுவாங்க. அதில் வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளத்தையும் அவங்க பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இப்போதைக்கு அவங்களுடைய பிளான்ங்கிறது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஜெயிச்சுட்டு தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்குன்னு கூட சொல்லலாம்.